கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியின் மூலமாய் மறுபடியும் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளிலும் கூட நாம் தேவ சமூகத்திலே ஒரு மணி நேரம் காத்திருந்து கர்த்தரை உயர்த்தி பாடி மகிமைப்படுத்தி நாம் மேறெடுக்க போகிற எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் கிருபையாகவே பதில் தருவார். ஆகவே எங்களோடு கூட நீங்களும் இணைந்திருங்கள். உங்கள் வேலைகளை எல்லாம் ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு மணி நேரம் நீங்கள் தேவ சமூகத்தில் காத்திருப்பீர்கள் என்றால் அதற்கான பலனை நிச்சயமாய் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே காண பண்ணுவார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்றைக்கு பேதுரு, யாக்கோபு, யோவான் அவர்களை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? அப்படி அவர் கேட்பதற்கு ஒரு முக்கியமான ஒரு காரணம், நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா என்று சொல்லி கேட்டார். இந்த உலகத்திலும் நம்முடைய தேசத்திலும் நம்முடைய வாழ்க்கையிலும் வரக்கூடிய எல்லா சோதனைகளிலும் நின்று நாம் ஜெயம் பெற வேண்டும் என்று சொன்னால் தேவ சமூகத்தில் நாம் காத்திருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. அதுவும் தேவ சமூகத்தில் ஒரு மணி நேரம் என்கிற அந்த கால அளவை இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சீஷர்களுக்கு அதை அழுத்தமிட்டு காட்டினார். ஆகவே இந்த ஒரு மணி நேரமும் எங்களோடு இணைந்து நீங்களும் தெய்வ சமூகத்தில் காத்திருங்கள். எல்லா சோதனைகளிலும் இருந்து நமக்கு அவர் ஜெயம் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் ஜெயத்தை கொடுப்பார். எங்களோடு இணைந்திருங்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஜெப நிகழ்ச்சிக்கு ஆரம்பமாக ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். அவருடைய வாக்குகள் அனைத்தும் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். இந்த புதிய ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் பல வாக்குத்தத்தமான வார்த்தைகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருப்பார். உங்கள் திருச்சபையில் நீங்கள் சென்று கொண்டிருக்கிற சபையில் வாக்குத்தத்தமான வார்த்தைகளை கொடுத்திருப்பார்கள். அது மட்டுமல்ல, உங்கள் ஜெப ஐக்கியத்தில் அல்லது உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்கள் குடும்பத்தின் காரியங்களில் அவர் சொல்லி இருக்கிற அனைத்து வாக்குகளையும் நிறைவேற்றுவதற்கு வல்லவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையை நம்புவோம். அதை நிச்சயமாகவே அவர் நிறைவேற்றி கொடுப்பார். அந்த ஒரு கருத்தினை உணர்த்தும் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீ நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. உடன்படிக்கையின் தேவன், அவர் உண்மையில் பிசகாதவர். நம்மை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அவர் வாக்குரைத்ததை எப்படியும் நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யும் அளவு அவர் நம்மை கைவிட மாட்டார். அந்த நம்பிக்கையோடு கர்த்தரை உயர்த்தி பாடலாம். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். உடன்படிக்கையின் தேவன் உண்மையில் பிசகாதவர். தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். என் தாவீதுக்கு நான் பொய் சொல்லேன் என்று சொல்லி சொன்னதை நிறைவேற்றுவேன். மறவாமல் நினைப்பவரே,
இசையா நிறைவேற்றி முடிப்பவரே, என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவே. யாக்கோபுக்கு அவர் வாக்குரைத்தார், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவது இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுக்கு சொன்னதை நிறைவேற்றி முடிக்கும் மட்டும் அவர் உங்களை விட்டு விலக மாட்டார். அவர் சோர்ந்து போகிற தேவன் அல்ல, அவர் பலவீனப்பட்டவர் அல்ல. இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர், அவர் வலிமையுள்ளவர். கர்த்தருடைய பர்வதத்தில் உங்கள் காரியங்கள் எல்லாம் ஜெயமாய் முடியும். அந்த நம்பிக்கையோடு பாடுவோம். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். சொன்னதை செய்து முடிப்பே, நீர் முடித்து தீர்க்கும் மட்டும் கைவிட மாட்டீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். என் கையை கொண்டு நீர் தொடங்கினதெல்லாம் என் கையை கொண்டே நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் நம்ப பண்ணின உந்தன் வாக்குகளை நினைத்து நிறைவேற்றுவீர். மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. எங்களோடு இணைந்து பாடுங்கள். என்னை மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. மறவாமல் நினைப்பவரே, இசையா நிறைவேற்றி முடிப்பவரே. Jesus. Thank you Lord. உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், மகிமை செலுத்துகிறோம். எங்களை மறவாமல் நினைக்கிற தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். தாயின் கருவில் எங்களை தெரிந்து கொண்டு எங்களை பெயர் சொல்லி அழைத்து இந்நாள் மட்டும் எங்களை தாங்கி சுமந்து எங்களை தப்புவித்து வருகிற எங்கள் தகப்பனே உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. இதுவரையிலும் எங்களை நடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்களுக்கு பாராட்டி வருகிற எல்லா விதமான நன்மைகளுக்காய், உம்முடைய கிருபைகளுக்காய், நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மையான காரியங்களுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம் அப்பா. உமக்கு நன்றி 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 இயேசு ராஜா, உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. பரலோகத்தின் தேவனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் ஐயா, உமக்கு மகிமை செலுத்துகிறோம் ஐயா. எங்கள் மீது நினைவு கூர்ந்து எங்களை நினைத்து கொண்டு அப்பா எங்களுக்கான எல்லா நன்மைகளை எங்களுக்கு செய்து கொண்டிருக்கிற எங்கள் தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம்
செலுத்துகிறோம் ஐயா. இன்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் மீது நினைவாய் இருக்கிற தெய்வமே உம்மை நாங்கள் துதிக்கிறோம் 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 ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு நாளும் எங்களை மறவாமல் நினைத்து எங்களை ஆசீர்வதித்து அப்பா நன்மையினால் எங்களை முடிசூட்டுகிற கர்த்தாவே, எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஹalleluya ஹalleluya ஹalleluya. நன்றி 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 அப்பா. உமக்கு மகிமை உமக்கு மகிமை உண்டாவதாக. உமக்கு மகிமை உண்டாகட்டும். உமக்கே மகிமை உண்டாகட்டும். ஹalleluya 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 ஹalleluya. அப்பா இந்த புதிய ஆண்டுல தகப்பனே இதுவரையில் எங்களை சுமந்தது போல இந்த ஆண்டும் எங்களை நினைத்து எங்களை நடத்துவீராக. எங்களை நினைத்து எங்களை நடத்துவீராக. எங்களை வழி நடத்துகிற கர்த்தாவே, எங்களை இந்த ஆண்டிலும் தகப்பனே மகிமையா எங்களை நடத்தி செல்வீராக. மகிமையான பாதையில் எங்களை நடத்தி செல்வீராக. அற்புதங்களினாலும் அதிசயங்களினாலும் அப்பா எங்களை நிறைத்து எங்கள் இருதயத்தை கர்த்தாவே அப்பா நீர் நன்மையால் முடிசூட்டி நிறைத்து எங்களை ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. இந்த நல்ல ஒரு ஜெப நாளுக்காக ஜெப நேரத்திற்காக உம்மை துதிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, கடந்த ஆண்டுல நாங்கள் வேண்டிக் கொண்ட எல்லா காரியங்களுக்கும் எங்களுக்கு பதில் கொடுத்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களுக்கு உதவி செய்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஐயா. இப்பொழுது எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிறோம் ஐயா. உங்க பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்யட்டும். இன்றைக்கும் நாங்கள் ஜெபிக்க போகிற எல்லா காரியங்களுக்கும் கர்த்தாவே நாங்கள் அப்பா விடுதலை நாங்கள் பெற்றுக்கொள்ளணும் அப்பா. எங்கள் ஜெபத்திற்கு பதிலை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் உங்க பரிசுத்தமுள்ள கரத்துக்குள்ள எங்களை அர்ப்பணித்து நாங்கள் நிற்கிறோம் ஐயா. உங்க நாம மகிமைப்படட்டும். தேவன் பெரிய காரியங்களை செய்வீராக. எதிராக இருக்கிற எல்லா தடைகளும் மாறட்டும். இந்த ஜெப நேரத்தை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக. இந்த நேரத்திலும் கூட தகப்பனே ஆன்லைன்ல அப்பா ஒவ்வொரு இணைந்திருக்கிற அப்பா தொலைக்காட்சி மூலமா இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் கர்த்தாவே ஜெப ஆவியினால் நிரப்பப்படுவார்களாக. உம்முடைய வல்லமையினால் கர்த்தர் நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் கர்த்தர் நிறைத்து ஜெபிக்க வைக்கும்படியாய் நாங்கள் அப்பா உங்க கரத்துல ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தர் இந்த ஜெப நேரத்தை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. தொடர்ந்து உங்க பிரசன்ன மத்தியில வெளிப்படட்டும். எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் ஏறெடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் எங்கள் துதி பலிகளை ஏற்றுக்கொள்ளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய பாடல் நம்முடைய துதி ஸ்தோத்திர பலிகளில் கர்த்தருடைய நாம மகிமைப்பட்டிருக்கிறது. இந்த நேரத்திலும் கூட நாம் சில காரியங்களுக்காக தெய்வ சமூகத்தில் கருத்தாய் ஜெபிக்க போகிறோம். இந்த 2024ஆம் ஆண்டை கர்த்தர் நம்முடைய தேசத்திற்கும் உலக நாடுகள் அனைத்திற்கும் ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாய் கர்த்தருடைய சமூகத்தில் ஆவியானவர் நம்முடைய இருதயத்தில் வைக்கக்கூடிய சில காரியங்களுக்காய் நாம் கருத்தாய் பாரத்தோடு ஒருமனப்பட்டவர்களாய் ஜெபிப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் நல்ல ஒரு மாற்றத்தையும் நன்மையான காரியங்களை செய்து இந்த ஆண்டை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பார். முதலாவதாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கடந்த 2023ஆம் ஆண்டு உலகத்தின் பல நாடுகள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டது. அநேக ஜனங்களுடைய உயிர்கள் பலியாகியது. அநேக நாடுகளுக்குள்ளே யுத்தம், இன்னும் பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள், இன்னும் அநேக இயற்கை அழிவுகளின் நிமித்தமாக பல உயிர்கள் பலியானது. ஆகவே இந்த 2024ஆம் ஆண்டை உலக நாடுகள் அனைத்திற்கும் சமாதானத்தின் ஒரு ஆண்டாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளை பாருங்கள், கடந்த ஆண்டிலே இஸ்ரவேல் தேசத்திற்கும் பாலஸ்தீன தேசத்திற்கும் நடந்த யுத்தத்திலே பாருங்கள், இஸ்ரவேல் இராணுவ வீரருக்கும் ஹமாஸ் அமைப்பினருக்கும் இடையே நடந்த பயங்கர யுத்தம். பல ஆயிரக்கணக்கான உயிர்கள் பலியானது. பல லட்சக்கணக்கான ஜனங்கள் அந்த காஷா என்கிற அந்த பட்டணத்தை விட்டு அயல் நாடுகளுக்கு, அருகாமையில் இருக்கிற நாடுகளுக்கு அகதிகளாக சென்றார்கள். இன்னும் அந்த யுத்தம் முடிவுக்கு வரவில்லை. நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இஸ்ரவேல் பாலஸ்தீன தேசத்திற்கிடையே அமைதியை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களிலே இஸ்ரவேல் தேசத்திற்கும் லெபனான் தேசத்திற்கும் இடையே யுத்தம் மூண்டு கொண்டிருக்கிறது. கர்த்தர் தாமே அமைதிப்படுத்தும்படியாய், தேவனாகிய கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடந்த
நடந்த யுத்தம் நம் அனைவருக்கு தெரியும். பாருங்கள், உக்ரைனின் பல பகுதிகள் ரஷ்ய இராணுவத்தினால் பயங்கரமான ஒரு பாதிப்பை சந்தித்தது. பல உயிர்கள் பலியானது. பல ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்கள் நாட்டை விட்டு வெளியேறுபடியான சூழ்நிலை உண்டானது. இன்னும் அந்த யுத்தமானது முடிவுக்கு வராத நிலையில் இருக்கிறது. ஆகவே இந்த ரஷ்ய உக்ரைன் போரானது முடிவுக்கு வரும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, தென்கொரியாவுக்கும் வடகொரியாவுக்கும் இடையே பயங்கரமான ஒரு பூசல் நிலவி கொண்டே இருக்கிறது. எப்போ வேண்டுமென்றாலும் யுத்தம் வரலாம் என்கிற ஒரு பயங்கரமான நிலை உண்டாகி இருக்கிறது. பாருங்கள், கடந்த நாட்களிலே வடகொரிய அதிபர் இப்படியாக ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார்கள். தென்கொரியாவிற்கு அமெரிக்கா உறுதுணையாக வரும் என்று சொன்னால் அமெரிக்காவையும் தென்கொரியாவையும் முற்றிலுமாய் நாங்கள் அழித்து விடுவோம், ஒன்றுமே இல்லாத நிலைக்கு நாங்கள் கொண்டு சென்று விடுவோம் என்று சொல்லி ஒரு பயங்கரமான ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வடகொரிய தேசமானது அணு ஆயுதங்களை இன்னும் அதிகமாய் உற்பத்தி செய்து கொண்டே இருக்கிறார்கள். ஆகவே இந்த யுத்தமானது வடகொரியா தென்கொரியாவுக்கு இடையே மூழ்ந்து கொண்டிருக்கிற இந்த போரும் மேகமானது தணிந்து போகும்படியாய், கர்த்தர் சமாதான நிலையை உண்டு பண்ணும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இயற்கை அழிவுகள் துருக்கியில் நடந்த பயங்கரமான ஒரு நிலநடுக்கம் பாருங்கள், அங்கு பல உயிர்கள், ஆயிரக்கணக்கான உயிர்கள் இந்த நிலநடுக்கத்தின் மூலமாக அழிக்கப்பட்டது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, இது போன்ற இயற்கை அழிவுகளிலிருந்து உலக நாடுகளை நீர் பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஜெபிப்போம். நம்முடைய அண்டை தேசமாகிய இலங்கையில் பாருங்கள், கடந்த ஆண்டிலே பயங்கரமான ஒரு விலைவாசி ஏற்றம், உணவு பஞ்சம், ஜனங்கள் அங்குமிங்குமாய் உணவுக்காக தள்ளாடுகிற ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. பயங்கர ஒரு பொருளாதார வீழ்ச்சியை இலங்கை தேசம் சந்தித்தது. நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, உலக நாடுகள் அனைத்திலும் இருக்கிற எல்லா பொருளாதார வீழ்ச்சிகளும் சரி செய்யப்பட வேண்டும். உலகில் இருக்கிற அனைத்து ஜனங்களுக்கும் உண்ண உணவும் உடுத்த உடையும் இருக்க நல்ல ஒரு உறைவிடமும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக, அத்தியாவசிய தேவைக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். நம்முடைய அருகாமையில் இருக்கிற அண்டை தேசமாகிய பாகிஸ்தானில் கூட உள்நாட்டில் நடந்த பயங்கரவாத அமைப்புகளின் மூலமாக பல ஆயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஜெபிக்க வேண்டும், ஆண்டவரே, எங்கள் அருகாமையில் இருக்கிற இந்த தேசத்திற்கு, பாகிஸ்தான் தேசத்திற்கு மனம் இறங்கும். எந்த ஒரு பாதிப்பும் இல்லாதபடி ஜனங்கள் சமாதானமாய் வாழ்கிற சூழ்நிலையை உருவாக்கி தாரும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, உலக நாடுகள் அனைத்திலும் உம்முடைய சமாதானத்தை நீர் விளங்க பண்ணும். நீர் கொடுக்கிற அமைதியுள்ள வாழ்க்கையை ஜனங்கள் பெற்றுக்கொள்ளட்டும் என்று சொல்லி பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். என்னோடு கூட இணைந்து ஜெபியுங்கள். நீங்கள் இருக்கிற இடத்தில் முடிந்தால் முழங்கால் படியிட்டுக் கொள்ளுங்கள். இல்லை என்று சொன்னால் நீங்கள் இருக்கிற இடத்தில் தேவ சமூகத்தில் பாரத்தோடு கூட ஜெபியுங்கள். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, சமாதானத்தை வைத்து போகிறேன் என்று சொன்னீர். ஆண்டவரே, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன் என்று சொன்னீரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே, இந்த தேவனோடு ஒரு மணி நேரம் என்கிற இந்த ஜெப நிகழ்ச்சியின் கர்த்தாவே, நாங்கள் ஆரம்பமாக உலகத்தில் இருக்கிற அனைத்து நாடுகளின் அமைதிக்காக, சமாதானத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம். ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டை எல்லா தேசத்திற்கும் ஒரு அமைதியின் நாட்களாய் மாற்றி கொடுக்கும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கடந்த ஆண்டிலே பல உயிர்கள் பலியானது. ஆண்டவரே, யுத்தங்களின் மூலமாய், கொள்ளை நோயின் மூலமாய், இயற்கை அழிவுகளின் மூலமாய், ஆபத்துக்கள், பயங்கரவாத செயல்களின் மூலமாய் அநேக உயிர்கள் பலியானது. ஆண்டவரே இயேசுவே, இது போன்ற கர்த்தாவை உயிர் இழப்புகள் இந்த 2024ஆம் ஆண்டில் இல்லாதபடிக்கு அவைகளை எல்லாம் கர்த்தர் தடுத்து நிறுத்துவீராக. பொல்லாத பிசாசானவன் ஜனங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும்படியாய் அவன் தந்திரமாய் எடுக்கிற எல்லா முயற்சிகளும் தோற்று போகட்டும். ஆண்டவரே, கர்த்தர் தாமே உம்முடைய மகிமை விளங்க பண்ணும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாய் கர்த்தாவே, தேவரீர் இந்த நாட்களிலும் கூட இஸ்ரவேல் தேசத்திற்கும்
பாலஸ்தீன தேசத்திற்கும் நடந்து கொண்டிருக்கிற யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வாரும். இஸ்ரவேல் தேசத்திற்கும் லெபனானுக்கும் இடையே மூண்டு கொண்டிருக்கிற பகைமை கர்த்தாவை யுத்தத்தை கர்த்தர் ஓய பண்ணும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அது மட்டுமல்ல கர்த்தாவை, ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் வருடக்கணக்காய் நடந்து கொண்டிருக்கிற இந்த யுத்தத்தை கர்த்தர் முடிவுக்கு கொண்டு வாரும் ஆண்டவரே. சேதங்கள் இழப்புகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாய், கர்த்தர் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணும்படியாய் உங்க பிரசன்னத்தில் நின்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. வடகொரியாவிற்கும் தென்கொரியாவிற்கும் இடையே யுத்தம் மூழ்வதற்கு ஏதுவான காரியங்கள் வேகமாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தில் கர்த்தருடைய ஜனங்களாய் உம்முடைய நாமம் தரிக்கப்பட்டவர்களாய் கர்த்தாவே தேவரீர் சமாதானத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். தேவரீர் இந்த வடகொரிய அதிபருடைய இருதயத்தை கர்த்தர் மாற்றும். அவருடைய இருதயத்தில் கர்த்தாவே ஜனங்களை அழிவுக்கு நேராய் கொண்டு போகும்படியான எண்ணங்கள், அணு ஆயுதங்களின் மூலமாய் உலக நாடுகளை கர்த்தாவே பாதிக்க பண்ணக்கூடிய அந்த எண்ணங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. தகப்பனே ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்கிறோம் ஐயா. வடகொரியா தென்கொரியா தேசங்களில் வாழ்கிற ஜனங்களுக்கு, அதிபர்களுக்கு கர்த்தாவே நீர் அமைதியையும் சமாதானத்தையும் கட்டளையிடும்படியாய் உம்முடைய தூய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே இந்த வேளையில் கூட கர்த்தாவே துருக்கி தேசத்திற்காக நாங்கள் வருகிறோம். அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்களுக்காக வருகிறோம். கடந்த ஆண்டில் ஏற்பட்ட இயற்கை அழிவின் நிமித்தமாய் பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனார்கள் ஐயா. இயேசுவே ஒரு விசை மனம் இறங்குவீராக. அந்த தேசத்திற்கு மனம் இறங்கி அது போன்ற ஆபத்தில் இருந்து நீர் விடுதலையாக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியாய், ஜனங்களுக்கு சமாதானம் உள்ள வாழ்க்கை கர்த்தர் கொடுக்கும்படியாய் உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. எங்கள் அண்டை தேசங்களாகிய பாகிஸ்தான் தேசத்திற்காக வருகிறோம் கர்த்தாவே. அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா பயங்கரவாத கிரியைகளும் அழிக்கப்படட்டும் ஆண்டவரே. பயங்கரவாத செயல்களை செய்யும்படியாய் எழும்புகிற மனுஷிக வல்லமைகள் தோற்று போகட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஜனங்களுடைய உயிருக்கு பாதிப்பை உண்டு பண்ணுகிற செயல்களை செய்யும்படியாய் பொல்லாத பிசாசானவன் கர்த்தாவே ஜனங்களுடைய இருதயத்தை கர்த்தாவே வேறு திசைக்கு திருப்பி கொண்டு போகிற இந்த காரியத்தை கர்த்தர் முடக்கி போடுவீராக. பாகிஸ்தான் தேசத்தில் அமைதி உண்டாகட்டும். அங்கு இருக்கிற ஜனங்களுக்கு சமாதானம் உண்டாகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படியே எங்கள் அண்டை தேசமாகிய இலங்கை தேசத்திற்காக உம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே கடந்த ஆண்டில் வந்த பஞ்சங்கள், பொருளாதார தாழ்வு நிலைகள் எல்லாம் சீர் செய்யப்படட்டும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினாலே பொருளாதாரத்தில் நல்ல ஒரு ஏற்றம் உண்டாகட்டும், உயர்வு உண்டாகட்டும், ஆசீர்வாதம் உண்டாகட்டும் ஆண்டவரே. விலைவாசி ஏற்றங்கள் எல்லாம் கட்டுக்குள் வரட்டும், உணவு பஞ்சம் தீரட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தாவை ஜனங்கள் இயல்பு நிலைக்கு திரும்பும்படியாய் உங்க பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே எப்படியாவது கர்த்தாவே உலகமெங்கிலும் உடைய அமைதி உண்டாகட்டும், நீர் கொடுக்கிற சமாதானம் பெருகட்டும் ஆண்டவரே. தேவரீர் ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகிற அதிபர்களை, தலைவர்களை ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். தேசத்தை சமாதான பாதையில் கொண்டு செல்வதற்கேற்ற ஞானத்தை, கிருபையும் பலத்தையும் கர்த்தர் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கர்த்தாவே ஜனங்களுடைய உயிரை வேட்டையாடும்படியாய் போராடுகிற இரத்த வெறி பிடித்த பொல்லாத பிசாசின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு செயலற்று போவதாக. சத்துரு தோற்று போவானாக. நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வண்ணமாய் ஜனங்களுக்கு மீட்பையும் சமாதானத்தையும் வாழ்வையும் கொடுத்து ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். இந்த 2024ஆம் ஆண்டில் உலகமெங்கிலும் இருக்கிற அனைத்து நாடுகளிலும் சமாதானத்தை பார்க்க போகிறோம். ஜனங்கள் சந்தோஷமாய் வாழப்போகிறார்கள். அந்த ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்தை கேட்டு உலகமெங்கிலும் இருக்கிற அனைத்து தேசங்களிலும் சமாதானத்தை நீர் கொடுக்கிறபடினால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்பொழுதும் நம்முடைய தேசத்திற்காக நாம் ஜெபிக்க போகிறோம். கடந்த ஆண்டிலும் கூட இந்த மணிப்பூர் மாநிலத்தில் நடந்த கலவரம், அங்கு பல உயிர்கள் பலியானது. இது போன்ற கலவர செயல்களிலிருந்து நம்முடைய தேசத்தை கர்த்தர் பாதுகாக்க வேண்டும். அது மட்டுமல்ல, நம்முடைய தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்கு கர்த்தர் நல்ல ஞானத்தை கொடுக்க வேண்டும். பிரிவினைவாதங்களை தூண்டி அரசியல் லாபத்திற்காக ஜனங்களை பிளவுபடுத்துகிற காரியங்களிலிருந்து அரசியல் தலைவர்களை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய், அப்படிப்பட்ட செயல்களிலிருந்து வெளியே கொண்டு வரும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த வருடமானது ஒரு முக்கியமான ஒரு வருடம். காரணம், இந்த வருடத்தின் ஏப்ரல் அல்லது மே மாதத்திலே பாராளுமன்ற தேர்தலானது வர இருக்கிறது. நம்முடைய தேசத்தின் புதிய
பிரதம மந்திரியை தேர்ந்தெடுக்கக்கூடிய மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு தேர்தலாக இருக்கிறபடியினால் கர்த்தருடைய சமூகத்தில் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இந்த வருடம் நடக்க இருக்கிற பாராளுமன்ற தேர்தலில் உம்முடைய கிரியைகள் வெளிப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு பணத்தை கொடுத்தும் ஜனங்களை தங்கள் பக்கமாய் விலை கொடுத்து ஓட்டுக்களை வாங்கிவிடக்கூடாது. அது மட்டுமல்ல, மதத்தின் பெயரால் ஜனங்களை துண்டுபடுத்தி அரசியல் லாபத்திற்காக ஆட்சி பீடத்தில் உட்கார வேண்டும் என்பதற்காக ஜனங்களுக்கு மத்தியில் கலவரத்தை தூண்டுகிற பொல்லாத சத்ருவின் தந்திர செயல்கள் நிர்மூலமாக்கப்பட வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, வாக்கு இயந்திரங்கள் அனைத்தும் சரியாய் செயல்பட வேண்டும். வாக்கு இயந்திரத்தில் எந்த ஒரு பிசாசினுடைய தந்திர கிரியைகளும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இந்த தேர்தலை சுமூகமாய் நடத்தி கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். அவர் விரும்புகிற அவருடைய சித்தத்திற்கு ஏற்ற நல்ல ஒரு புதிய பிரதம மந்திரியை கர்த்தர் நமக்கு தரும்படியாய் தேவனுடைய கரத்தில் நாம் ஒப்பு கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்கு ஒரு பாதுகாவலான சமாதானமுள்ள ஒரு ஆண்டாய் அமைய வேண்டும். விபத்துக்கள் இல்லாத ஒரு ஆண்டாய் கர்த்தர் ஆசீர்வதித்து கொடுக்க வேண்டும். தற்கொலைகள், கொலைகள் இவைகளெல்லாம் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும். பாவத்தின் வல்லமைகள் வேறறுக்கப்பட வேண்டும். தெய்வ சமூகத்தில் ஒப்பு கொடுத்த ஆண்டவரே, இந்த 2024ஆம் ஆண்டை எங்கள் தேசத்திற்கு சமாதானத்தின் ஆண்டாய் மாற்றித்தாரும். அது மட்டுமல்ல, இந்த ஆண்டு நடைபெற இருக்கிற பாராளுமன்ற தேர்தலை நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இந்த நல்ல ஒரு ஜெப நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, இந்த நாளிலும் கூட தகப்பனே, நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நல்ல ஒரு புதிய ஆண்டிற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் ஐயா. இந்த நல்ல ஒரு ஆண்டிலும் கூட கர்த்தாவே, எங்களை தகப்பனை இன்னுமாய் நீர் எங்களை ஆசீர்வதித்து எங்கள் தேசத்தையும் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களையும் கர்த்தர் பாதுகாத்து கொள்ளும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, குறிப்பாக இந்த ஆண்டை கர்த்தாவே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. கடந்த நாட்களில் கர்த்தாவே, எங்கள் தேசத்தில் எத்தனையோ தகப்பனே கலவரங்கள், எத்தனையோ வன்முறையான காரியங்கள், தேசத்தில் சமாதானமற்ற சூழ்நிலை கர்த்தாவே எங்கள் தேசத்தில் உருவாகி எங்கள் தேசமே கலங்கி கொண்டிருந்தது டேடி. கர்த்தாவே, அப்படிப்பட்ட செயல்கள் எல்லாம் இந்த ஆண்டில் தகப்பனே முற்றிலுமாய் அழிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் தகப்பனே, கடந்த ஆண்டு மணிப்பூர் மாநிலத்தில் ஏற்பட்டதான கலவரங்கள் நிமித்தமாய் அநேக ஜனங்கள் பாதிக்கப்பட்டு இருந்தார்கள் ஐயா. அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய அநேக குடும்பங்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அப்பா தகப்பனே உயிர் பலியான ஒரு நிலை காணப்பட்டது டேடி. இப்பொழுது நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாய் இந்த 2024ஆவது ஆண்டு கர்த்தாவே எங்கள் தேசத்தில் நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எங்கள் தேசத்தில் வன்முறையற்ற ஒரு சூழ்நிலைகளை கர்த்தர் கட்டளையிடுவீராக. குறிப்பாக எங்கள் தேசத்தில் இருக்கிற அரசியல் தலைவர்கள் கர்த்தாவே, ஆளுகை செய்கிற தகப்பனை ஒவ்வொரு தலைவர்களும் கர்த்தாவே ஒவ்வொரு மாநிலத்திலும் சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை செய்வார்களாக, சமாதானத்திற்கு ஏதுவான காரியங்களை செயல்படுத்துவார்களாக. குறிப்பாய் வன்முறைகளை, கலவரங்களை தூண்டும்படியை செயல்படுகிற பொல்லாத பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தினாலே அழிக்கப்படும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் இந்திய தேசம் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு தேசமாய் காணப்படட்டும். தேசத்தில் இருக்கிற சிறியோர் முதல் பெரியோர் வரையிலும் எல்லாருக்குள்ள ஒரு பாதுகாவல், குறிப்பாய் பெண்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை கர்த்தர் கட்டளையிடுவீராக. கடந்த ஆண்டில் தகப்பனை பெண்களை நிர்வாணப்படுத்தி எவ்வளோ அவலமான ஒரு காரியங்கள் தேசத்தில் நிறைவேறினது கர்த்தாவை. இப்போ நாங்கள் செபிக்கிறோம் ஐயா, இனி இப்படிப்பட்ட சம்பவங்கள் எங்கள் தேசத்தில் காணப்படாதபடிக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள் எங்கள் தேசத்தில் உருவாகாதபடிக்கு, இப்படிப்பட்ட செயல்களை செய்கிற பொல்லாத பிசாசின் கிரியைகளை இயேசுவின் நாமத்தில் நாங்கள் கடிந்து கட்டி அப்புறப்படுத்துகிறோம் ஐயா. கடிந்து கொள்ளுகிறோம் இயேசுவின் நாமத்தினால. தகப்பனே, எங்கள் தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்கப்பா, பாதுகாத்து கொள்ளுங்க. இப்படிப்பட்ட மத கலவரங்களை உருவாக்கும்படியாய், இனக்கலவரங்களை உருவாக்கும்படியாய், ஜாதி வன்முறைகளை, கலவரங்களை உருவாக்கும்படியாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற எல்லா மந்திரவாத வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள், எல்லா மனுஷிக திட்டங்கள், அரசியல் சூழ்ச்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் வாய்க்காமல் போவதாக, எல்லாம் செயலற்று போகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எல்லாம் தோற்று போகட்டும் அப்பா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க டேடி, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, நீங்க செயல்படுங்கப்பா. எங்கள் தேசத்துல கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும். வரக்கூடிய கர்த்தாவே, பாராளுமன்ற தேர்தலுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. அப்பா, எங்கள் இந்திய தேசத்துல தகப்பனே வரக்கூடிய நாட்கள் நல்ல ஒரு அப்பா தகப்பனே தேர்தலை கர்த்தர் எங்களுக்கு ஏற்படுத்தி தருவீராக. அமைதியான முறையில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும் ஐயா. பாதுகாப்பான முறையில் இந்த தேர்தல் நடைபெற வேண்டும். எந்த விதமான கலவரங்களோ குழப்ப
குழப்பங்களோ கர்த்தாவே எந்த விதமான சலசலப்புகளோ உருவாகாதபடிக்கு அமைதியாய் இந்த தேர்தல் நடைபெற கர்த்தாவே நீர் கிருபை செய்யும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். குறிப்பா இந்த தேர்தல் மூலமாய் தகப்பனே எங்கள் தேசத்துல நல்ல ஒரு மாற்றம் உண்டாகட்டும் ஐயா. நல்ல ஒரு புதிய மாற்றங்களை கர்த்தர் கொண்டு வருவீராக. நல்ல ஒரு பிரதமரை கர்த்தாவே எங்கள் தேசத்திற்கு கர்த்தாவே நல்ல ஒரு பிரதமரை நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா கர்த்தாவே அப்பா தகப்பனி வீழ்ச்சிகளும் மாறட்டும். எங்கள் தேசத்தில் காணப்படுகிற வேதனைகள் எல்லாம் மாறி போவதாக. கர்த்தர் நல்ல ஒரு தலைவரை கர்த்தாவே நல்ல ஒரு புதிய பிரதமரை கர்த்தாவே எங்கள் தேசத்தை ஆளுகை செய்யும்படியாய் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஜனங்கள் மீது அக்கறையுள்ள மக்களுக்காய் செயல்படக்கூடிய நல்ல ஒரு கரிசனை உள்ள மக்களின் நலனுக்காகவே செயல்படக்கூடிய மக்களுக்காய் நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய கர்த்தாவே தேசத்தில் சமாதானத்தை நிலை பெற்ற அப்பா தகப்பனை நிலைத்தோங்க செய்ய கர்த்தாவே தேசத்தில் ஒரு அமைதியை கொண்டு வருவதற்கு ஏதுவான நல்ல ஒரு மனிதனை அப்பா நீர் தெரிந்து கொண்ட ஒரு மனிதரை கர்த்தர் பிரதமராய் நீர் கொண்டு வரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தகப்பனே நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்யும்படியா நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. நல்ல ஒரு தலைவரை கர்த்தர் கொண்டு வாங்கப்பா. எங்க தேசத்துல தகப்பனி காணப்படுகிற எல்லா பாவத்தின் வல்லமைகள் எல்லாம் அழிக்கப்படுவதாக. எங்கள் தேசத்துல காணப்படுகிற எல்லா தகப்பனி அருவருப்பான காரியங்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு போகும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்துல ஒரு அமைதியையும் ஒரு சமாதானத்தையும் ஒரு பாதுகாப்பையும் கர்த்தர் கட்டளையிடுவீராக. உங்க கரத்துல ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். உங்களுடைய தேசம் அப்பா எங்கள் தேசம் தகப்பனே ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமாய் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஒரு தேசமாய் தகப்பனே எங்கள் தேசத்தை எல்லா விதமான அழிவுகளுக்கும் நீர் விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும்படியே நாங்கள் உடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். நம்முடைய தேசத்திலே சமாதானத்தை கட்டளையிடுவார். அது மாத்திரமல்ல, வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் கர்த்தர் தமக்கு சித்தமான நபர்களை தலைவர்களாக ஏற்படுத்தி தருவார். அந்த ஒரு நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்கள் ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து எங்கள் தேசத்தில் சமாதானத்தை கர்த்தர் கட்டளையிட போகிறபடினாலும் கர்த்தாவே தேவரீர் பாராளுமன்ற தேர்தலில் உம்முடைய கிரியைகள் வெளிப்பட போகிறபடினாலும் உமக்கு சித்தமான தலைவர்களை எழுப்பி தரப்போகிறபடினாலும் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய தேசத்தின் சாபத்தின் வல்லமைகள் அழிக்கப்பட வேண்டும். வேதம் பல காரியங்களை ஒரு தேசம் தீட்டுப்படுவதற்கு காரணமாய் அமைகின்றன என்று சொல்லி பல காரியங்களை நமக்கு தெரியப்படுத்துகிறது. அதிலே நம்பர் 1 விக்கிரக ஆராதனை. விக்கிரக ஆராதனை ஒரு தேசத்தை தீட்டுப்படுத்தி தேவனுடைய ஆசீர்வாதத்தை அனுபவிக்க கூடாதபடிக்கு சாபத்திற்குள்ளாய் தீட்டுள்ளதாய் மாற்றி விடுகிறது. அது மட்டுமல்ல, அதற்கு அடுத்ததாக விபச்சாரம். விபச்சாரம் எங்கே உண்டோ அங்கே அந்த தேசமானது தீட்டுப்பட்டு அந்த தேசம் கர்த்தருடைய சேமத்தை அனுபவிக்க முடியாதபடிக்கு சாபத்திற்குள்ளாய் மாறிவிடுகிறது. ஆகவே இந்த விபச்சார ஆவிகள் கட்டப்பட்டு போகும்படியாய் நாம் பாரத்தோடு கூட ஜபிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, மதுபான பழக்கம், இன்னும் கூட ஜனங்களுக்குள் இருக்கிற துணிகரமான காரியங்கள், ஜனங்களை வஞ்சகமாய் நடத்துகிற ஏமாற்று காரியங்கள், கொலைகள், தற்கொலைகள், காரணமில்லாமல் சிந்தப்படுகிற இரத்தங்கள், இவைகள் எல்லாமே தேசத்தை தீட்டுப்படுத்தி விடுகிறது. மட்டுமல்ல, காவல்துறை, இன்னும் நீதித்துறை, இவைகளில் ஏழை எளியவர்களுடைய நியாயங்கள் அது தடுமாறும்போது, ஏழைக்கு கிடைக்க வேண்டிய நீதி கிடைக்காமல் போகும்பொழுது, பணத்திற்கு நீதியானது விற்று போடப்படும் பொழுது அதன் மூலமாய் தேசம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்து விடுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஆகவே இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்கள் நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, இது போன்ற சாபத்தின் கிரியைகள் என் ஜனத்திற்குள்ளே இல்லாதபடிக்கு என் தேசத்தை சுத்திகரியும் ஆண்டவரே. ஒரு ஆசீர்வாதத்தை இந்த ஆண்டிலே நாங்கள் பார்க்க வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை மகிமைப்படுத்த ஐயா. தேவரே, நீர் எங்கள் தேசத்தை ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எங்கள் தேசத்தில் இருக்கிற 143 கோடி ஜனங்களும் தேவ சமாதானத்தினால் நிரப்பப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தர் கொடுக்கிற சமாதானம், சந்தோஷமுள்ள வாழ்க்கை வாழும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் கிருபை பாராட்டும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. தேவரீர், விக்கிரக ஆராதனை தேசத்தை தீட்டுப்படுத்தி ஜனங்களுக்குள்ளே சாபத்தை கொண்டு வருகிறது என்பதை வேதத்தின் வாயிலாக நாங்கள்
அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் கூட என் தேசத்தில் இருக்கிற சகல விக்கிரக வல்லமைகளும் செயலற்று போகும்படியாய் ஜெபிக்கிறேன். விக்கிரக ஆராதனைகள் முடிவுக்கு வருவதாக. தேவரே, கன்னியாகுமரி முதல் ஜம்மு காஷ்மீர் வரையிலும் இருக்கிற ஆங்காங்கே இருக்கிற சகல விக்கிரக வல்லமைகளும் செயலற்று போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். விக்கிரக ஆராதனைகள் முடிவுக்கு வருவதாக. தேசம் கர்த்தாவை சமாதானமாய் சந்தோஷமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் தாமே இந்த பொல்லாத ஆவியின் கிரியைகளை என் தேசத்தை விட்டு அப்புறப்படுத்தி போடும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. விபச்சார ஆவி ஒரு தேசத்தை தீட்டிப்படுத்தி விடுகிறதையா. இந்த நாட்களில் கூட கர்த்தாவே, விபச்சார ஆவியானது கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்கிறது. பட்டணங்கள் என்று கிராமங்கள் என்று பாராமல் எல்லா ஜனங்களையும் இந்த பொல்லாத ஆவி சிறை வைத்திருக்கிறது. குறிப்பாய் கள்ள தொடர்புகள், திருமணமான ஆண்கள், திருமணமான பெண்கள் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய புருஷனை நேசிக்க மறுத்து வேறு ஒரு ஆணோடு பெண்ணோடு தொடர்பு கொள்ளக்கூடிய அவலட்சணமான நிலை என் தேசத்தில் பெருகிக் கொண்டே இருக்கிறதையா. இயேசுவின் நாமத்தில் இந்த பொல்லாத பாவத்தில் இருந்து என் ஜனத்தை நீர் விடுவிப்பீராக. பொல்லாத சபிக்கப்பட்ட விபச்சார ஆவியே, இயேசுவின் நாமத்தில் உன்னை கட்டிந்து துரத்துகிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள் மூலமாக பாவத்தின் வல்லமை தலைவிரித்து ஆடுகிறதையா. சிறு பிள்ளைகள், வாலிபர்கள் என்று படிக்கும் பள்ளி மாணவர்களையும் கல்லூரி மாணவர்களையும் இந்த பொல்லாத ஆவி சிறை வைத்து விட்டதையா. திருமணத்திற்கு முன்பாகவே தன்னுடைய வாழ்க்கையை தாறுமாறாய் அமைத்துக் கொண்ட எத்தனையோ வாலிபர்கள், வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே, மனம் இறங்குவீராக. இயேசுவின் நாமத்தில் விபச்சார கட்டுகள் இப்பொழுது அறுக்கப்பட்டு போவதாக. வேசித்தன ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தோற்று ஓடி போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. என் தேசத்தின் ஜனங்கள் பரிசுத்தத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கட்டும் ஆண்டவரே. திருமணத்திற்கு முன்பாக எந்த ஒரு வாலிபனும் எந்த ஒரு வாலிப பிள்ளையும் தன் வாழ்க்கையை கரைபடுத்தி விடக் கூடாது ஆண்டவரே. தேவரே, திருமணமான ஆண்கள் பெண்கள் தன்னுடைய சொந்த புருஷனையும் தன்னுடைய சொந்த மனைவியை நேசிப்பதில் கவனமாய் இருக்க கர்த்தர் கிருபை பாராட்டும் ஆண்டவரே. அந்நிய ஆணோடு அந்நிய பெண்ணோடு தொடர்பில் இருக்கிறவர்கள் வெளியே வரும்படியாய் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்வீராக. விபச்சார விடுதிகள் மூடப்படட்டும் ஆண்டவரே. விபச்சார கர்த்தாவே யூடியூப் சேனல்கள் இயேசுவின் நாமத்தில் முடக்கி போவதாக. தகப்பனே, விபச்சார பதிவுகளை வெளியிடுகிற ஒவ்வொரு நபர்களும் இயேசுவின் நாமத்தில் அந்த காரியத்தை விட்டு வெளியே வரட்டும் ஆண்டவரே. ஒரு சுத்திகரிப்பு உண்டாவதாக. தகப்பனே, அது மாத்திரமல்ல, இன்றைக்கு மதுபானத்தினால் என் தேசம் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறது. மதுபானத்தினால் வரக்கூடிய பாலியல் வன்கொடுமைகள், மதுபானத்தினால் நடந்து கொண்டிருக்கிற விபத்துக்கள், மதுபானத்தினால் நடக்கிற கொலைகள் பெருகிக் கொண்டே இருக்கிறதையா. தகப்பனே, இன்றைக்கு எங்கள் அரசே மதுபான கடையை திறந்து வைத்து வியாபாரத்தை அமோகமாய் செய்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் நாமத்தில் இந்த காரியம் ஃபெயிலியர் ஆகட்டும். இயேசுவின் நாமத்தில் எங்கள் தேசத்தை ஆளுகிற தலைவர்கள் பூரண மது விலக்கிற்கு கர்த்தாவே ஒத்துழைப்பு கொடுத்து மது கடைகளை பூட்டி போடட்டும் ஆண்டவரே. தகப்பனே, எங்களை ஆளுகிற தலைவர்களை மது தொழிற்சாலைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த பொல்லாத சாபத்தில் இருந்து என் தேசத்தை கர்த்தர் ரட்சிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் மது ஃபேக்டரிஸ் கர்த்தாவை மூடப்படட்டும் ஆண்டவரே. மது கடைகள் பூட்டப்படட்டும். இந்த டாஸ்மாக் கடைகள் எல்லாம் பூட்டப்படட்டும் ஆண்டவரே. அது மட்டுமல்ல, போதை வஸ்துக்களால் இன்றைக்கு எங்கள் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக எங்கள் இளைய சமுதாயம் ஆண்டவரே, இன்றைக்கு கஞ்சாவுக்கும் கர்த்தாவே போதை ஊசிகளுக்கும் போதை மாத்திரைகளுக்கும் அடிமையாகி தங்கள் வாழ்க்கையை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஐயா. இந்த நிலையெல்லாம் மாறட்டும் ஆண்டவரே. எங்கள் பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்வீராக. தேவரீர், எங்கள் தேசம் தீட்டுப்பட்டு கொண்டிருக்கிறதே. தேவரீர், இந்த தீட்டிலிருந்து கர்த்தர் ஜனங்களை வெளியே கொண்டு வரும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. காவல்துறையில் பணியாற்றுகிறவர்கள், நீதித்துறையில் பணியாற்றுகிறவர்கள் உண்மையாய் தங்கள் கடமையை செய்யட்டும் ஆண்டவரே. ஏழை எளியவர்களுக்கு துணை நிற்கிறவர்களாய், ஆதரவு செய்கிறவர்களாய் நிற்கட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் பணத்திற்காக நீதியை விற்று போட்டு விடக்கூடாது, உண்மையை விற்று போட்டு விடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் நீதிமன்றங்களில் தேவரீர் உண்மை நிலைநாட்டப்படட்டும் ஆண்டவரே. பரிசுத்த சிந்தையோடு கூட அப்பா அங்கு பணிபுரிகிற ஒவ்வொரு வழக்கறிஞர்களும் நீதிபதிகளும் செயலாற்றட்டும் ஆண்டவரே. காவல்துறையில் பணியாற்றுகிற ஒவ்வொரு காவலர்களையும் மேல் அதிகாரிகளையும் உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜனங்களை சரியாய் உண்மையாய் கர்த்தாவை மனப்பூர்வமாய் உண்மையின்படி நீதியின்படி தங்கள் காரியங்களை செய்யட்டும் ஆண்டவரே. ஒருபோதும் ஏழையின் நீதி எங்கள் நீதிமன்றங்களில் தள்ளாடிவிடக் கூடாது ஆண்டவரே. நீதி மறுக்கப்பட்டு விடக்கூடாது ஆண்டவரே. தகப்பனே, உம்முடைய நாமம் மகிமைப்படும்படியாய் இது போன்ற சாபத்திலிருந்து என் ஜனத்தை விலக்கி பாதுகாக்கும்படியாய் இந்த ஆண்டை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கும்படியாய்
உம்முடைய பிரசனத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபத்தை கேட்டு நீர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறபடியாம் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார், தேசத்தை சுத்திகரிப்பார். இந்த 2024ஆம் ஆண்டில் நம்முடைய தேசத்தில் சேமத்தை நாம் பார்க்க போகிறோம். பாவத்தின் வல்லமைகள், விக்கிரக ஆவிகளின் வல்லமைகள், விபச்சார ஆவிகளின் வல்லமைகள், மதுபான ஆவிகளின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் தோற்று போக போகிறபடினால் கர்த்தரை மனதார நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே மக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்திய தேசத்தை கர்த்தர் நேசித்து நீர் சுத்திகரித்து ஆசீர்வதிக்க போகிறபடியால், எல்லா ஜனத்திற்கும் சமாதானமுள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அடுத்ததாக இன்னொரு முக்கியமான ஒரு காரியத்திற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். இந்த புதிய ஆண்டில், இந்த 2024ஆம் ஆண்டில் தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தேசத்தில் ஒரு பெரிய ஆவிக்குரிய அறுவடையை கொடுக்கும்படியாய் நாம் ஜெபிக்க வேண்டும். பாருங்கள், இந்த நாட்களிலே சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்கு அதிகமான தடைகளை நாம் பார்க்கிறோம். கடந்த ஆண்டிலே அநேக சபைகள் அடித்து நொறுக்கப்பட்டது, அநேக ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டார்கள். மணிப்பூர் மாநிலத்தில் அநேக கர்த்தருடைய ஜனங்கள் பயங்கரமான பாதிப்பை சந்தித்தார்கள். கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, இவர் இந்த ஆண்டில் எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா சபைகளும் ஒரு அறுவடையை பார்க்க வேண்டும். எல்லா ஜெப கூடாரங்களும் ஜனத்திரளினால் நிரம்பி வழிய வேண்டும். மிஷனரி பணித்தளங்களில் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாக வேண்டும். புதிய புதிய கிராமங்களை நாம் சுதந்திரிக்க வேண்டும். ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருக்கிற போதகர்கள், சுவிசேஷகர்கள், தீர்க்கதரிசிகள், மிஷனரிகள் அனைவர் மீதும் கர்த்தருடைய ஆளுகை உண்டாகும்படியாய் பரிசுத்தத்தோடு ஆத்ம பாரத்தோடு தங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியத்தை உண்மையுள்ள இருதயத்தோடு நிறைவேற்றும்படியாய் தேவ பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, ஒரு பெரிய அறுவடையை இந்த ஆண்டு நாங்கள் பார்க்க வேண்டும். சுவிசேஷத்திற்கு விரோதமாய், சபைக்கு விரோதமாய், ஊழியர்களுக்கு விரோதமாய் எழும்புகிற பொல்லாத பிசாசின் ஆயுதங்கள் தோற்று போகட்டும். ஊழியர்களுக்கு விரோதமாய் செய்யப்படுகிற யாகங்கள், பூஜைகள் எல்லாம் பொய்த்து போகட்டும். மந்திர சூனியங்கள் எல்லாம் நொறுங்கி போகட்டும். ஏவல் செய்வினை ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தோற்று போகட்டும் என்று சொல்லி தேவனுடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து நாம் பாரத்தோடு கூட ஜெபிக்கலாம். தகப்பனே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா கர்த்தாவே, இதுவரையிலும் எங்கள் ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. அப்பா, இப்பொழுதும் கூட தகப்பனே, எங்கள் இந்திய தேசத்தை உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. எங்கள் தேசத்தில் கர்த்தர் கொடுத்திருக்கிற எல்லா ஊழியங்களுக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. தேவன் எழுப்பி இருக்கிற எல்லா ஊழியர்களுக்காக உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. ஆவியானவரே, இதுவரையிலும் தகப்பனே, ஊழியத்தின் பாதையில் நீர் மகிமையான காரியங்களை எங்கள் தேசத்தில் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீங்க. அதற்காய் ஸ்தோத்திரம். எத்தனை எதிரான வல்லமைகள், எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் சரி, ஊழியத்தை ஒருவரும் தகப்பனை நெருங்க முடியாதபடிக்கு ஊழியத்தின் மீது கர்த்தருடைய பாதுகாவல் இருந்து கொண்டு இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஊழியத்தை தேவன் ஆசீர்வதித்து கொடுத்து கொண்டு இருக்கிறபடியால் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். அப்பா, குறிப்பாய் கர்த்தாவே, இந்த 2024ஆவது ஆண்டு உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. இந்த ஆண்டு எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களிலும் ஒரு மகிமை வெளிப்படுவதாக. இந்த ஆண்டு எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களிலும் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படுவதாக. இந்த ஆண்டு எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற எல்லா தகப்பனை அப்பா ஆராதனைகளிலோ, எல்லா சுவிசேஷ ஊழியங்களிலோ, எல்லா திருச்சபைகளிலும் கர்த்தருடைய மகிமை வெளியரங்கமாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. தேவன் மகிமையான காரியங்களை கர்த்தர் செய்வீராக. கர்த்தாவே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்த ஆண்டு எங்கள் தேசத்தில் தகப்பனே ஒரு வல்லமை வெளிப்படட்டும், மகிமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். எல்லா ஊழியத்தின் பாதையிலும் பலத்த ஒரு அறுவடை உண்டாகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. குறிப்பாக இந்த 2024ஆவது ஆண்டு ஒரு பெரிய அறுவடை எங்க தேசத்துல கர்த்தர் கட்டளையிடுவீராக. ஆவியானவரே, எங்கள் தேசத்தில் நடைபெறுகிற அனைத்து ஊழியங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. சுவிசேஷ ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. தகப்பனே அப்பா, கிராமங்களில் நடைபெறுகிற எல்லா அப்பா ஊழியங்களுக்காய் நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். சபை ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம், மிஷனரி ஊழியங்களுக்காய் ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தொலைக்காட்சியில் நடைபெறுகிற, சோசியல் மீடியாக்களில் நடைபெறுகிற அப்பா எல்லா ஊழியங்களுக்காய் நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம் ஐயா. எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுப்பீராக.
ஊழியங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஊழியத்தில் ஒரு எழுப்புதல் உண்டாகட்டும் அப்பா. குறிப்பா இந்த ஆண்டுல ஒரு பெரிய அறுவடை எங்க தேசத்துல உண்டாகணும் ஐயா. தகப்பன், எங்கள் தேசத்துல நடைபெறுகிற எல்லா விதமான ஊழியங்கள் மூலமாகவும் இந்த ஆண்டு எங்கள் தேசத்துல ஒரு பெரிய அறுவடையை கர்த்தர் காண செய்யும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. ஒரு ஆத்தும அறுவடை உண்டாவதாக, ஆத்தும அறுவடை உண்டாகட்டும் ஐயா. ஜனங்கள் திரள் திரளாய் கூட்டம் கூட்டமாய் ரட்சிக்கப்பட்டு சபைகளில் சேர்க்கப்படுவார்களாக. ரட்சிக்கப்பட்டவர்கள் அனுதினமும் சபைகளை சேர்க்கப்படுகிற ஒரு அற்புதமான ஒரு மகிமையின் ஆண்டாய் கர்த்தர் இந்த ஆண்டை எங்களுக்கு மாற்றி கொடுப்பீராக. ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க. ஊழியங்களுக்கு விரோதமாய் தகப்பனை, சபைகளுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா எதிரான பிசாசின் வல்லமைகள், எல்லா தகப்பனை அப்பா தகப்பனே எதிரான செயல்கள் எல்லாம் அனைத்தும் தோற்று போகும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். எல்லாம் தோற்று போகட்டும், எல்லாம் நொறுங்கி போவதாக. ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற மந்திர வல்லமைகள், ஊழியங்களுக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற அப்பா எதிரான பூஜை வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக. மந்திரங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. எதிராய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமல் போவதாக. சபைக்கு விரோதமாய் எழும்பி நிற்கிற எல்லா மனுஷிக வல்லமைகள், எல்லா பிசாசின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே தோற்று போவதாக. கர்த்தாவே, எல்லாம் நொறுக்கப்படட்டும் ஐயா, எல்லாம் நொறுங்கி போகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க தகப்பனே. ஒவ்வொரு ஊழியருடைய குடும்பங்களை உங்க கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. குடும்பங்களுக்கு விரோதமா எழும்புகிற எல்லா பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும். குடும்பத்தை அழிக்கும்படியாய், சபையை உடைக்கும்படியாய் எடுக்கிற எல்லா தந்திர திட்டங்களும் இயேசுவின் நாமத்தினாலே தோற்று போவதாக. எல்லா குடும்பங்கள் மேல கர்த்தருடைய பாதுகாவல், ஊழியருடைய குடும்பங்கள்ல கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும். பிரயாணங்கள்ல கர்த்தருடைய பாதுகாவல் உண்டாகட்டும். சரீரத்துல நல்ல சுகத்தை கர்த்தர் கட்டளையிடுவீராக. எந்த ஒரு பலவீனம், எந்த ஒரு ஊழியர்களையும் தொடாதபடிக்கு கர்த்தாவே நீர் விலக்கி பாதுகாத்து கொள்ளும்படியே நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே மக்கு ஸ்தோத்திரம் ஐயா. எல்லா தகப்பனை மிஷினரி பணித்தலங்களுக்காய் நாங்கள் செபிக்கிறோம். மிஷினரி பணித்தலங்கள்ல கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும் ஐயா. இதுவரையிலும் இல்லாத ஒரு பெரிய அறுவடைய கர்த்தர் இந்த ஆண்டு காண செய்வீராக. மலைகள்ல குன்றுகள்ல தகப்பனை ஊழி செய்து கொண்டிருக்கிற, காடுகள்ல தகப்பனே ஆதிவாசி ஜனங்கள் மத்தியில ஊழி செய்கிற எல்லா மிஷினரி பணித்தலங்களிலும் கர்த்தருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக. தடைகள் எல்லாம் விலகி போகட்டும் ஐயா. நல்ல ஒரு பாதுகாப்பான சூழ்நிலைகளை கர்த்தாவே பணித்தலங்கள்ல கர்த்தர் ஊழி செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஐயா. நீங்க அப்படிப்பட்ட காரியங்களை செய்ய போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். என் தேவன் பெரிய காரியங்களை செய்யுங்க. இந்த ஆண்டு எங்கள் தேசத்துல எல்லா ஊழியங்களும் ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒரு பெரிய ஆத்தும அறுவடை உண்டாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய ஜனங்களே, நம்முடைய ஜெபத்தை கேட்டு தேவனாகிய கர்த்தர் மெய்யாகவே இந்த ஆண்டு நம்முடைய தேசத்தில் நடைபெறுகிற எல்லா ஊழியங்களின் மூலமாகவும் திரளான ஆத்துமாக்களை கர்த்தர் தம்முடைய மந்தைக்குள் கொண்டு வருவார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தருக்கு நாம் ஸ்தோத்திரங்களை செலுத்தலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆத்தும அறுவடைக்கு விரோதமாய் போராடுகிற சத்துருவுக்கு வீழ்ச்சியும் உம்முடைய நாமத்திற்கு மகிமையும் கர்த்தாவே ஒரு பெரிய எழுப்புதலும் எங்கள் தேசத்தில் உண்டாக போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்னும் ஒரு காரியத்திற்காய் நாம் ஜெபிக்கலாம். கர்த்தருடைய பிள்ளைகளை, கடந்த டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்களில் பெய்த கனமழையின் நிமித்தமாக பயங்கரமான ஒரு வெள்ளப்பெருக்கு அநேக கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் பாதிக்கப்பட்டார்கள். அநேகர் தங்களுடைய வீடுகளை இழந்தார்கள், தங்களுடைய உடைமைகளை இழந்தார்கள். தங்களுடையவர்களை இழந்த நிலையில் அநேக குடும்பத்தினர் இன்றளவும் மன பாதிப்பிலே காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இந்த ஜனங்களுடைய மறுவாழ்வுக்காக அவர்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து ஆறுதலை கட்டளையிடும்படியாய் தேவ சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். இந்த தமிழகத்தின் தென் மாவட்டங்களாகிய தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி மாவட்டங்களில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் கர்த்தர் நல்ல ஒரு பாதுகாவலை கொடுக்க வேண்டும். இந்த நாட்களிலும் கூட பயங்கரமான கனமழையானது மறுபடியும் பெய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வானிலை அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே ஜனங்களுடைய பாதுகாப்பிற்காக தேவ சமூகத்தில் நாம் அனைவரும் பாரத்தோடு கூட நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, மை நன்றியோடு துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை உயர்த்தி மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே,
கர்த்தாவே, நீர் மேகங்களுக்கு கட்டளையிட்டு மழையை பெய்ய பண்ணுகிறீர் ஐயா. கடந்த மாதத்திலே கர்த்தாவே எங்களுக்கு நல்ல ஒரு மழையை தந்தீர், உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஆனாலும் ஆண்டவரே, பல பாதிப்புகள் என் ஜனத்திற்கு உண்டாகிவிட்டது ஆண்டவரே. எங்கள் பகுதிகளில் அநேக கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கிவிட்டது ஆண்டவரே. அநேக ஜனங்கள் குடியிருப்பு தங்களுடைய வீடுகளை இழந்து கர்த்தாவே இன்றளவும் பாதிக்கப்பட்ட நிலையில் இருக்கிறார்கள் ஐயா. அநேக குடும்பத்தின் பிள்ளைகள் தங்களுடைய உடைமைகள் கர்த்தாவே எல்லாவற்றையும் கர்த்தாவே அந்த வெள்ளத்தில் கொடுத்தவர்களாய் அடுத்த கட்ட நகர்விற்கு என்ன செய்வதென்று சொல்லி கர்த்தாவே தள்ளாடுகிற சூழ்நிலையில் காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுதும் அது போன்ற ஜனங்களுக்காக நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. தேவரீர் அநேகர் தங்களுடைய குடும்ப உறுப்பினர்களை கர்த்தாவே அந்த வெள்ளத்தினால் இழந்த நிலையில், மரணத்தினால் இழந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய இருதயத்தில் இருக்கிற வேதனைகள் மாறும்படியாய் கர்த்தாவே நீர் ஆறுதல் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். அவர்களை தேற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அநேக கர்த்தாவே வியாபார ஸ்தலங்கள் எல்லாம் தண்ணீரில் மூழ்கியபடியினால் அநேக இழப்புகள், லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பணங்களை கர்த்தாவே நஷ்டப்பட்டு கர்த்தாவே வேதனையின் உச்சத்தில் நிற்கிற வியாபாரிகளுக்காக, தொழில் செய்கிறவர்களுக்காக கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே அவர்களுடைய வாழ்வாதாரத்திற்கான புதிய ஆரம்பங்களை கர்த்தர் உருவாக்கி கொடுக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. வீடுகளை இழந்து நிற்கிறவர்களுக்கு நல்ல வீடு வாசல்களை ஏற்படுத்தி கொடுப்பீராக. உடைமைகளை இழந்தவர்களுக்கு கர்த்தாவே தேவரீர் அவைகளை மறுபடியும் வாங்குவதற்கான பலனையும் வழிகளையும் கர்த்தர் திறப்பீராக. தகப்பனே, இந்த வெள்ளத்தின் மூலமாய் அநேக கர்த்தாவை சபைகள் கூட தண்ணீரில் மூழ்கியது, ஜெப கூடாரங்கள் தண்ணீரில் மூழ்கியது ஆண்டவரே. இது நிமித்தமாய் அநேக கர்த்தாவை ஊழியர்கள் பாதிக்கப்பட்ட நிலையில் அடுத்து என்ன செய்வது என்று சொல்லி கர்த்தாவே குழப்பமான கலங்கிய இருதயத்தோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் ஐயா. அப்படி போன்ற பாதிக்கப்பட்ட ஊழியர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் இழந்தவைகள் அனைத்திற்கும் பதிலாய் இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுப்பீராக. ஊழிய எல்லைகள் விரிவாகட்டும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எவைகளையெல்லாம் இழந்தார்களோ இழந்தவைகளுக்கு பதிலாய் அதிலும் சிறந்தவைகளை கர்த்தர் கொடுத்து உம்முடைய பிள்ளைகளுடைய ஊழிய பாதையிலே உற்சாகப்படுத்தும்படியாய், பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, தங்களுடையவர்களை மரணத்தினால் இழந்து கர்த்தாவை வேதனையின் உச்சத்தில் நிற்கிறவர்கள் இருதயத்தை கர்த்தர் பலப்படுத்தும் ஆண்டவரே. சகாயம் செய்வீராக ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தேவரீர் உம்முடைய நாம மகிமைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமை உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை பலப்படுத்தும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவரீர் இந்த நாட்களிலும் கூட கர்த்தாவை மறுபடியும் ஒரு கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்லி வானிலை அறிவிப்புகள் வந்து கொண்டிருக்கிறதையா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உயர்ந்த அடைக்கலமாகிய உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். என் ஜனத்திற்கு நீர் பாதுகாவலை கட்டளையிடும் ஆண்டவரே. தகப்பனே, எந்த ஒரு பாதிப்பும் எங்கள் ஜனங்களுக்கு வராதபடிக்கு கர்த்தர் இரக்கம் செய்வீராக. எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்கள் பாவங்களை மன்னியும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இன்னும் ஒரு அழிவு வந்துவிடாதபடிக்கு அவைகளை கர்த்தர் தடுத்து நிறுத்தும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் அப்படியே பாதுகாப்பை கட்டளையிடுகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்திற்கு நிச்சயம் பதில் தருவார். கடந்த நாட்களில் வந்த இழப்பினால் வேதனையின் உச்சத்தில் இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் ஆறுதல் செய்வார். இழந்தவைகளை மறுபடியும் கொடுத்து அவர்கள் இருதயத்தை மகிழ பண்ணுவார். இப்பவும் இந்த நாட்களில் பெய்யக்கூடிய மழைக்கு கர்த்தர் எல்லா ஜனங்களையும் விலக்கி பாதுகாப்பார். நல்ல ஒரு அரணாயிருந்து, அரணான கோட்டையாயிருந்து கர்த்தரே தம்முடைய ஜனத்திற்கு பாதுகாவலாய் இருப்பார் என்கிற நம்பிக்கையோடு கர்த்தரை நாம் ஸ்தோத்தரிக்கலாம். தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிற கண்மலையாகி உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, நாம் ஜெபித்த எல்லா ஜெபங்களுக்கும் கர்த்தர் நிச்சயமாகவே பதில் தருவார். இந்த ஜெப நேரத்தின் இந்த இறுதி வேளையில் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்கள் முன்பாய் நிறுத்தி உங்களுக்காக ஜெபிக்க நான் ஆசைப்படுகிறேன். பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் அதனுடைய 16ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்றால் அந்த வேத வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. யோவான் 16:22. அதுபோல
நீங்களும் இப்பொழுது துக்கம் அடைந்திருக்கிறீர்கள். நான் மறுபடியும் உங்களை காண்பேன். அப்பொழுது உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த வருடத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் நமக்கு கொடுக்கிற அவருடைய வார்த்தை, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளை, நம்முடைய ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிறவர். அதை முதலாவது நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தர் தம்மை நேசிக்கிற, தம்மை விசுவாசிக்கிற, தம்மை பின்பற்றுகிற ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறவர். நாம் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது. அது மட்டுமல்ல, கர்த்தர் ஒரு மனிதனுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை இந்த உலகத்தின் எந்த ஒரு வல்லமையும் சேதப்படுத்தாதபடி, எடுத்து போடாதபடி கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவது மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை நீங்கள் நிலையாய் பெற்றுக்கொள்ளும்படியாய், அனுபவிக்கும்படியாய் கர்த்தர் பாதுகாவலை கொடுக்கிறவராகவும் இருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த உலகத்தில் பொல்லாத பிசாசானவன் அவன் என்ன செய்கிறான் என்று சொன்னால், அவன் தேவனுடைய சந்தோஷத்தை மனிதனுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போடுவதற்கு என்ன வழி உண்டோ அதை செய்து கொண்டே இருக்கிறான். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆகவேதான் கர்த்தர் சொல்லுகிறார், அப்படி போன்ற பொல்லாத பிசாசானவன் நான் உங்களுக்கு கொடுக்கிற சந்தோஷத்தை எடுத்து போட முடியாதபடிக்கு உங்கள் சந்தோஷத்தை நான் வேலி அடைப்பேன் என்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற சந்தோஷத்தை சத்துரு பறித்து கொள்ள முடியாதபடிக்கு, அவன் எடுத்து போட முடியாதபடிக்கு அவர் வேலி அடைத்து அந்த சந்தோஷத்தை உங்களுக்கு நிரந்தரமாக்கி கொடுப்பார். ஒருவேளை கடந்த ஆண்டு அல்லது அதற்கு முந்தைய நாட்களில் நீங்கள் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டு அதன் பின்பு இழந்த நிலையில் நீங்கள் காணப்படலாம். அது ஆவிக்குரிய சந்தோஷமாக இருக்கலாம், அல்லது உலக பிரகாரமான சந்தோஷமாக இருக்கலாம். ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் சந்தோஷத்தை அனுபவித்து அந்த சந்தோஷத்தை பறிகொடுத்த நிலையில், இழந்து போன நிலையில் நிற்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இனி நான் உங்களுக்கு கொடுக்க போகிற சந்தோஷத்தை நீங்கள் இழந்து போகாதபடிக்கு, அதை சத்துரு பறித்து விடாதபடிக்கு நான் அதை வேலி அடைப்பேன் என்பதாய் அவர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடபடிகள் 13ஆம் அதிகாரம் அதனுடைய 52வது வசனத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்று சொன்னால், அங்கே வேதம் ஒரு காரியத்தை சொல்லுகிறது. சீஷர்கள் சந்தோஷத்தினாலும் பரிசுத்த ஆவியினாலும் நிரப்பப்பட்டார்கள். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனாகிய கர்த்தர் தம்முடைய சீஷர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தார். அந்த சந்தோஷம் அவர்களை விட்டு போகாதபடிக்கு அதை வேலி அடைக்கிறார். எப்படி வேலி அடைக்கிறார் என்றால், பரிசுத்த ஆவியினால் வேலி அடைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் ஒரு மனிதனுக்குள் இருக்கும் பொழுது அந்த மனிதனுடைய சந்தோஷத்தை இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசானாலும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு காரியமாய் வந்தாலும், எந்த ஒரு மனிதனாய் இருந்தாலும் அந்த சந்தோஷத்தை எடுத்து போட முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகளை, இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் அவர் வாழ்ந்த நாட்களில் தம்முடைய சீஷர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார், அவர்களுக்கு வல்லமை கொடுத்தார். அவர்களை 2 பேராக அவர்களை கிராமங்களுக்குள்ளே அனுப்பி ஊழியத்தை நிறைவேற்றும்படியாய் அனுப்பினார். பாருங்கள், அப்படியே இயேசு கிறிஸ்துவுக்கு வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவர்கள் புறப்பட்டு சென்றார்கள். புறப்பட்டு சென்ற சீஷர்கள் சென்ற கிராமங்களிலெல்லாம் அற்புதங்கள் நடந்தது. அவர்கள் வியாதிகளை குணமாக்கினார்கள். அது மட்டுமல்ல, அங்கே இருக்கிற பிசாசினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுத்தார்கள். பெரிய பெரிய அற்புதங்கள் அங்கே நடந்தது. ஆகவே வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகத்தின் 10ஆம் அதிகாரத்தில், திரும்பி வந்த சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வரும்பொழுது எப்படி வந்தார்கள் என்று சொன்னால், சந்தோஷமாய் அவர்கள் வந்தார்கள். அவர்கள் இருதயத்தில் ஒரு பெரிய மகிழ்ச்சி, ஒரு பெரிய சந்தோஷம். இயேசு கிறிஸ்து அவர் மாத்திரமல்ல, நம்மையும் அற்புதங்களை செய்யக்கூடிய ஒரு பாத்திரமாய் நம்மை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார் என்பதை நினைத்து பயங்கரமான ஒரு மகிழ்ச்சி, சொல்ல முடியாத ஒரு மகிழ்ச்சி, அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியினால், சந்தோஷத்தினால் வருகிறார்கள். பாருங்கள், ஆனால் அந்த சந்தோஷம் அவர்களுக்குள் நிரந்தரமாய் இருந்ததா என்று பார்த்தால் இல்லை. அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்துவை அன்றைக்கு பிடித்து கொள்ளும்படியாய் அங்கே ரோம போர்ச்சேவகர்கள் வரும் பொழுது வேதம் சொல்லுகிறது, எல்லோரும் ஓடிவிட்டார்கள்.
இயேசு கிறிஸ்து அவர்களுக்கு கொடுத்திருந்த அந்த சந்தோஷத்தை, பாடுகள் வந்த பொழுது, வேதனை வந்த பொழுது, உபத்திரம் வந்த பொழுது அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்து விட்டார்கள். அதை அனுபவிக்க அவர்களால் முடியவில்லை. அந்த சந்தோஷம் அவர்களுக்குள் நிரந்தரமாய் தங்கி இருக்கவில்லை. ஆகவேதான் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லும் பொழுது, உங்கள் இருதயத்தை நான் சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை உங்களுக்குள்ளே பாதுகாப்பாய் பத்திரமாய் வைக்கும்படியாய் ஒரு காரியத்தை செய்ய போகிறேன். பரிசுத்த ஆவியை உங்களுக்குள் கட்டளையிடுவேன். ஹல்லேலூயா. ஆகவேதான் கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே சீஷர்கள் தான் கெத்செமனே தோட்டத்தில் பயந்து ஓடி போன சீஷர்கள் தான் அதற்கு பின்னாக தங்களுடைய ஊழிய நாட்களிலே யூதர்களால் அநேக உபத்திரம் வந்தது, அநேக போராட்டங்கள் வந்தது. செல்லுகிற இடங்களிலெல்லாம் அடிகள், வேதனைகள், பரியாசங்கள், நிந்தனைகள், சிறை வைப்பு வந்தது. ஆனால் அவைகளின் நடுவிலும் சந்தோஷமாய் ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுமா? அந்த சந்தோஷத்தை பாதுகாக்கும்படியாய் இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியை சீஷர்களுக்குள் கட்டளையிட்டிருந்தார். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆண்டின் இந்த ஆரம்ப நாட்களில் கர்த்தர் உங்களுக்கும் அதை செய்ய போகிறார். விசுவாசிக்கிறீர்களா? நம்புகிறீர்களா? உங்க வாழ்க்கையில் அதை செய்ய போகிறார். உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போடாதபடிக்கு தம்முடைய பரிசுத்த ஆவியினால் உங்களை வேலி அடைப்பார். உங்கள் வாழ்க்கையை நிரப்புவார். உங்கள் குடும்பத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவல், உங்கள் ஊழியத்தில் பரிசுத்த ஆவியானுடைய பாதுகாவல், உங்கள் கைகளின் பிரயாசத்தில் பரிசுத்த ஆவியானவருடைய பாதுகாவலை கர்த்தர் கட்டளையிடுவார். ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையோடு கூட கர்த்தருடைய சமூகத்தை நோக்கி பாருங்கள். ஆண்டவரே, என் இருதயத்தை சந்தோஷப்படுத்துகிற தேவன், என் சந்தோஷத்தை பாதுகாக்கும்படியாய் என்னை வேலி அடைத்து பரிசுத்த ஆவியினால் முத்திரையிடுகிற தேவன் என்னை இப்பொழுது சந்தோஷத்தினால் நிரப்பும். என் சந்தோஷத்தை பாதுகாக்கும்படியாய் என்னை உம்முடைய பரிசுத்த ஆவியினால் நிரப்பும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து நாம் ஜெபிக்கலாமா? தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ஐயா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த ஜெப நேரத்தை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுக்கிறபடியால் உமக்கு கொடானு கொடி ஸ்தோத்திரம் ஐயா. ஆவியானவரே, இந்த நேரத்தில் கூட நாங்கள் பாடிய பாடல்களில் நீர் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் துதி ஸ்தோத்திரங்களில் நீர் மகிமைப்பட்டபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்முடைய சமூகத்தில் ஏறெடுத்த எல்லா ஜெபங்களுக்கும் நீர் பதில் தரப்போகிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே, என்னோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக, என் அன்பு தகப்பனாருக்காக, தாயாருக்காக, என் அன்பு சகோதரனுக்காக, சகோதரிக்காக, வாலிபர்களுக்காக, சிறுவர்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். தகப்பனே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும். உங்கள் சந்தோஷத்தை ஒருவனும் உங்களிடத்திலிருந்து எடுத்து போட மாட்டான் என்று வாக்கு பண்ணீரே. அன்றைக்கு சீஷர்களுடைய இருதயத்தை நீர் சந்தோஷப்படுத்தி அந்த சந்தோஷத்தை நீர் வேலி அடைத்தீர். ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ஆவியினால் அவர்களை நிரப்பி வைத்திருந்தீர். எத்தனை உபத்திரவங்கள், எத்தனை பாடுகள், எத்தனை வேதனைகள், எவ்வளவு கண்ணீர்கள் மத்தியிலும் அந்த சந்தோஷத்தை அவர்கள் இழந்து போகவில்லை. ஆண்டவரே, அதுபோல கர்த்தாவே, இந்த ஆண்டு கர்த்தாவே, உம்முடைய பிள்ளைகளுடைய இருதயத்தை நீர் சந்தோஷப்படுத்தும்படியான காரியத்தை இவர்கள் வாழ்க்கையிலே செய்வீராக. இவர்கள் குடும்பத்தில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கட்டும், இவர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கட்டும், இவர்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும், இவர்களுடைய ஊழிய பாதையில் ஒரு சந்தோஷத்தை பார்க்கட்டும். ஆண்டவரே, அந்த சந்தோஷத்தை நிரந்தரமாக்கி கொள்ளும்படியாய் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் ஒவ்வொருவரையும் நிரப்பிவிடும். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற பாதுகாவலை கட்டளையிடும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆண்டவரே, தகப்பனே, இந்த நேரத்தில் கூட வேதனையின் நடுவில் கர்த்தாவே, ஐயோ என் வியாதி அல்லது என்னுடைய குடும்பத்தில் இருக்கிற இந்த பிரச்சனை என்னை வேதனைப்படுத்துகிறதே என்று சொல்லி சந்தோஷத்தை இழந்த நிலையில் யாரோ ஒருவர் ஜெபித்துக் கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், இப்பொழுது உம்முடைய வல்லமை உம்முடைய பிள்ளையின் மீது இறங்கட்டும். உம்முடைய மகன், உம்முடைய மகளையா நீர் உம்முடைய கரத்தை வைப்பீராக. அந்த இருதயத்தில் இருக்கிற துக்கத்தை எடுத்து எறிவீராக. இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது துக்கம் இருந்த இடத்தில் சந்தோஷம் வரட்டும். ஆண்டவரே, நீர் வாக்கு பண்ணினீரே, உங்கள் இருதயம் சந்தோஷப்படும், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்றீரே. இயேசுவின் நாமத்தில் துக்கத்திற்கு பதிலாக சந்தோஷத்தை கட்டளையிடும், வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலனை கட்டளையிடும், லட்சைக்கு பதிலாக தேவரீர் இவர்கள் பாகத்தில் சந்தோஷத்தை அனுபவிக்கட்டும். ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது எல்லா பலவீனங்களும் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிசாசின் வல்லமைகள் அழிக்கப்படட்டும் ஐயா. சாபத்தின் கூர்கள் முறிக்கப்படுவதாக. எல்லா தரித்திர ஆவிகளின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் முறியடிக்கப்பட்டு போகட்டும். இயேசுவின் நாமத்தில் அற்புதம் நடக்கட்டும் ஐயா. இவர்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்தும். சந்தோஷத்தை வேலி அடைத்து பரிசுத்த ஆவியினால் நீ பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் உம்முடைய பிரசன்னத்தில் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். நீர் அப்படியே செய்ய போகிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே,
கர்த்தர் உங்கள் இருதயத்தை சந்தோஷப்படுத்துவார். உங்களுக்கு அவர் கொடுக்கிற சந்தோஷத்தை தம்முடைய பரிசுத்த ஆவியினால் வேலி அடைத்து பாதுகாப்பார். எதை குறித்தும் கவலைப்படாதிருங்கள், சந்தோஷமாயிருங்கள். அவர் உங்கள் இருதயத்தை மகிழப்படும்படியான காரியங்களை நிச்சயம் செய்வார். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: பாஸ்டர் டி. இன்பகுமார், இயேசுவின் பிரசன்னம் ஊழியங்கள், கர்மேல் பர்வதம், பேய்க்குளம், தூத்துக்குடி மாவட்டம், தமிழ்நாடு, இந்தியா. பின்கோடு 628613. அலைபேசி எண்கள் 9486373603 மற்றும் 7373133190. Our contact address: Pastor T. Inbakumar, Presence of Jesus Ministries, Karmel Mount, Peikulam, Tuticorin District, Tamil Nadu, India. Pin code 628613. Mobile number 9486373603 and 73731 வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை பரிசுத்த உபவாச ஜெபம் நடைபெறும். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணி முதல் 12 மணி வரை பரிசுத்த ஆராதனை நடைபெறும்.